நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ வேர்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இப்போ ஆஃபீஸ் பட்டனை போய் கிளிக் பண்ணுறேன். நம்ம ரீசெண்டாக சேவ் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கே தான் சேவ் ஆகும். நான் ஆல்ரெடி பாருங்கள் டெமோ கிளாஸ் ஆன்லைன் சொல்லி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை கொண்டு போய் இங்கே வச்சிங்கனாலே அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கீழே பாருங்கள். அப்படியே D:, விஜயகுமாரில் C3456 டெமோ கிளாஸ் ஆன்லைன் .docx. இப்போ டிஓசின்றது என்னது டாக்குமெண்ட், எக்ஸ்ன்றது எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த வேர்டோட எக்ஸ்டென்ஷன் டாக்குமெண்ட் தான் அது இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்ஷனில் தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டாக்குமெண்ட். அதனால் டிஓசி எக்ஸ்ன்னு காமிக்கும், டிஓசி எக்ஸ்ன்னு காமிக்கும். நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது அதை கொண்டு போய் இங்கே வச்சாலே கிளியராக தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக 10 டாபிக்ஸ் ஆன்லைன் சொல்லி ஒரு டாபிக்ஸ்லாம் நான் அடித்து வச்சுருக்கேன். இதான் அது. இந்த கண்டென்ட் வச்சு தான் இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கிளாஸ் அப்படின்ற பார்ட்குள்ளேயே வரும். நம்ம எங்கே கர்சர் இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எல்லாம் பெருசாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த ஜூம் சைஸ் பாருங்கள் இப்போ 98 இருக்குங்களா, இதை நான் கிளிக் பண்ண மாறிட்டே இருக்கும். அது கிளாஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி பெருசாகிக்கிறேன். இப்போ இங்கே மூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கு 100% தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளாஸ்க்காக மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் வியூ தெரியணுன்றதுக்காக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் லீடர்ஸ்ன்னு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹோம் டேப் கீழே இந்த மாதிரி நிறைய ரிப்பன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டு தான் நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நோட் பேட்லேயே பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லேருந்து லைனாக இருக்கும் கீழே. இங்கே பாருங்கள், சரிதுங்களா? இதில் ஏலேருந்து இசட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. அந்த ஒரு ஃபாண்ட்டும் எப்படி இருக்குன்றதை அவனே அங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த அல்ஜீரியன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் அகோரோனினா இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஆண்ட்லியூனா இந்த மாதிரி தான் இருக்கும், ஏரியல்னா இப்படி தான் இருக்கும், ஏரியல் பிளாக்னா இப்படி தான் இருக்கும்னு அதுவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு எந்த கண்டென்ட்டை எந்த லைனை பிளாக் பண்ணுமோ அதை பிளாக் பண்ணுங்கள். இந்த பிளாக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஆரோ மாதிரி காமிக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணி, இப்போ நீங்கள் நோட் பேடில் என்ன பண்ணீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி பிளாக் பண்ணுங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ மாதிரி காமிக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆரோ காமிக்கும். இந்த ஆரோ போய் செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை சார் அப்படின்னா, இங்கேயே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கொடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். அப்படி இல்லை சார்னா ஃபாஸ்ட்டாக 2 கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பிளாக் ஆகும். ஸோ பிளாக் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று இப்படி பிளாக் பண்ணலாம், இல்லைனா இந்த லெஃப்ட் சைடில் போய்ட்டு ஆரோ கொடுத்தீங்கன்னா பிளாக் பண்ணலாம். இந்த ஒரு லைன் மட்டும் இப்படி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே பிளாக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். சரி, இப்படியும் பண்ணிக்கலாம் ஒரு மெத்தட். அப்படி இல்லை சார்னா இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ கொடுக்கலாம், இல்லை டவுன் ஆரோ கொடுத்தா பிளாக் ஆகும். அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மேலே வந்து இந்த ஃபாண்ட் நேம் இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி எனக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, புக்மேன் ஓல்டு ஸ்டைல்னு போட போகிறேன். அப்போ நான் நிறைய போய்ட்டு சர்ச் பண்ணிலாம் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே போய்ட்டு இதை ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துகிட்டு புக்மேன் அப்படின்னு டைப் பண்ணாலே அதுவே அந்த லிஸ்ட்டில் வரும். நீங்கள் ஒன்று ஸ்க்ரால் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டே வரலாம், அப்படி இல்லைன்னா அங்கேயே உங்களுக்கு காமிக்கும் புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மேட், இந்த ஹோம் டேப் இருக்கிற எல்லாமே ஃபார்மேட்காக வச்சுருக்கிறது தான். ஃபார்மேட்னால் நம்ம வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்டர்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணுற எல்லா பார்ட்டுக்கும் பிளாக் பண்ணிட்டு தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பிளாக் பண்ணாமல் கர்சர் இங்கே வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் டைப் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாறும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே வந்து இந்த மாதிரி வேர்டில் ஸ்டார்டிங்கில் பிளாக் பண்ணிட்டு தான் எப்போவுமே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பிளாக் பண்ண கற்றுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தெரியும் எதுக்கு அப்புறம் பிளாக் பண்ணணும், எதுக்கு பிளாக் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுங்கள், வேர்டில் இதை பிளாக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போய் செலக்ட் பண்ணுங்கள். அதில் புக்மேன் ஓல்டு ஸ்டைல் ஒன்று ஸ்க்ரால் பண்ணி போகலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புக்மேன் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் இந்த புக்மேன் ஓல்டு ஸ்டைலோட ஃபாண்ட்டில் இது மாறிடுச்சு. இந்த ஃபாண்ட் வேறு, இந்த ஃபாண்ட் வேறு. இதுக்கப்புறம் பாருங்கள் 11 இருக்குல்ல, இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். சைஸ் 8, 9, 10, 11, 12, 14 நிறைய இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்க பாருங்கள் அதுவே சேஞ்ச் ஆகுதுங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்படியே செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ண இங்கேயும் வரும். இங்கேயே பாருங்கள் நம்பர் அப்படியே அது சேஞ்ச் ஆகிட்டே போகும். இங்கே இருக்கிறது தான் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை க்ரோ பண்ணுறது, அது இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ஃபாண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறது.
இங்க குடுக்கறது என்ன ஆகும்னா, இங்க என்ன சைஸ் இருக்கோ 8லருந்து ஆரம்பிச்சு 9, 10, 11 அப்படின்னு இருக்க அந்த சைஸ் தான் இங்க இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இப்ப இந்த கிளிக் பண்ண அது இன்கிரீஸ் ஆயிட்டே இது வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பதிலா என்ன சார் பண்ணலாம்? இந்த பாக்ஸ்ல எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸாக்ட்டா 8, 9, 10, 11, 12 வரைக்கும் ஓகே. அப்புறம் 14 அண்ட் தென் 16 அப்படி தான் வரும். ஆனா எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு 13 வேணும் சார் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா, இங்க 1, 3ன்னு போட்டுட்டு என்டர் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா 13 வரும். ஆனா இந்த இதுல வந்து இன்கிரீஸ் பண்றதுல அது வராது. ஸோ அப்ப அதுக்கு தான் இந்த மாரி பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீயும் இருக்கு. இந்த ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயே வைங்க வச்சீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல் பிளஸ் ரைட் தட் இஸ் கண்ட்ரோல் பிளஸ் கிரேட்டர் தேன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க கீபோர்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கண்ட்ரோல் கொடுத்துங்க. ஸோ கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இந்த கர்சரை பிளாக் பண்ணி பண்ணுறது. இதுதான் வந்து கண்ட்ரோல் ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. பிளாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகும். அது ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் பண்ண முடியல. உங்கள் கீபோர்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் கொடுத்து ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைஸு குறையும். நீங்கள் சைஸ் குறையும் போது இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஒரு பாயிண்ட்டாக குறையும். இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரைட் ஸ்கொயர் பிராக்கெட் இல்லை கண்ட்ரோல் கொடுத்து லெஃப்ட் ஸ்கொயர் பிராக்கெட். இது எங்கே இருக்குன்னா பிஓபி அப்படின்ற லெட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் போல்ட் பண்ணுறது தான் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபாண்ட்டை மாற்றிட்டீங்க, சைஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அண்ட் தென் போல்டும் பண்ணிட்டீங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேக்ரவுண்டில் ஹைலைட் ஆகும். இந்த கலர்ஸ் நீங்கள் எதனா கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இது வந்து பிளாக். இப்போ திரும்பி என்ன பண்ணுங்கள், பிளாக் பண்ணிவிடுங்க. பிளாக் பண்ணிவிட்டு இந்த உள்ளே கொண்டு போய் சேஞ்ச் பண்ணுங்கள். இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்னா, நம்ம என்ன வேர்டு பிளாக் பண்ணியிருக்கோமோ அதோட பேக் சைடில் வந்து கலர்ஸ் மாறும். இது வந்து அந்த ஃபாண்ட்டோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம வழக்கமாக ஃபாண்ட் என்ன கலரில் இருக்கும்னா பிளாக்ல தான் இருக்கும். இப்போ நான் இதை பிளாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து டெக்ஸ்ட்டோட கலருன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து இது வந்து டெக்ஸ்ட்டோட கலரு, தட் இஸ் ஃபாண்ட்டோட கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் கலர். அந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணும் பேக்ரவுண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை மட்டும் கலர்ஸை மாற்றும். ஸோ இதுதான் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட் தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் பிளாக் பண்ணியிருக்கணும், கம்பல்சரியாக பிளாக் பண்ணிவிட்டு இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது சென்டர் அலைன்மெண்ட்டு, இது ரைட் அலைன்மெண்ட். இப்போ இதை ரைட்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லைனோட கடைசிக்கு போயிடும். இந்த யூஎஸ் ஃபேஸ் ஃபீல்லாம் போடுவீங்கள்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த ரைட் அலைன்மெண்ட். இதுவே சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இதில் கிளிக் பண்ணால் என்ன காமிக்கு பாருங்கள், கேலிப்ரி அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஃபாண்ட்டோட சைஸ் 11ன்னு காமிக்குது. ஆனால் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்னலாம் மாற்றிருக்கணும் இங்கே தெரியுது பாருங்கள். புக்மேன் ஓல்டு ஸ்டைல் போட்டிருக்குங்களா, ஃபாண்ட்டோட நேம் மாறிடுச்சு, சைஸு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த போல்டு ஹைலைட் ஆகுது. ஏன்னா போல்டு வந்து இப்போ நீங்கள் போல்ட் பண்ணிக்கிறதுனால போல்டு ஹைலைட் ஆகுது. அப்புறம் இது என்ன கலரில் இருக்குன்ற அந்த ப்ளூ காமிக்குது, இது வந்து ரெட்டில் காமிக்குது. ஆனால் இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட் அந்த என்ன ஃபாண்ட்டோ அந்த ஃபாண்ட். ஏன்னா இதை நான் எதுவும் மாற்றலை, ஆனால் இதில் மட்டும் மாற்றிருக்கேன்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கண்டென்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் நான் கீழே இதெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு வேறு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த வேறு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ரீசென்ட்லி யூஸ்டு ஃபாண்ட் மட்டும் இங்கே காமிக்கும். இது நோட் பேடில் இந்த மாதிரி பாண்ட் வராது, ஆனால் வேர்டில் வரும். ரீசெண்டாக யூஸ் பண்ணது மட்டும் இங்கே காமிக்கும். இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் லைனாக வரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் நான் மாற்ற போகிறேன். அப்போ டைம்ஸ் நியூ ரோமன் இங்கே ஹைலைட் ஆகுதுங்களா, டீன்னு டைப் பண்ணுங்கள். டிஐன்னு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த இடத்துல காமிக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் டைம்ஸ் நியூ ரோமனில் மாறிடுச்சு. ஏன்னா இதையும் நான் சைஸ் மாற்ற போகிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் என்ன பண்ணுறேன், 22ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதுவும் என்ன இருக்குது, உங்களுக்கு ஃபாண்ட்டோட இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லீடர்ஸ் அப்படின்ற பாட்டுக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. நெக்ஸ்ட் இதை தவிர வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் கிளிக் பண்ணுறேன். அதையும் அப்படியே தான் பிளாக் பண்ணுறேன். வேறு டைப் ஆஃப் ஃபாண்ட். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேணுன்னா வேறு ஏதாவது ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸும் சேஞ்ச் பண்ணுறது, சைஸை சேஞ்ச் பண்ணுறேங்க. சேம் ஃபஸ்ட்டு நான் பண்ணது போல்ட் பண்ணேன். இப்போ இட்டாலிக் பண்ணுங்கள். இட்டாலிக் பண்ணிங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதையே சென்டரும் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹைலைட் கலர்ஸை மாற்றுறேன். ஸோ இந்த கலர்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நான் வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு பண்ணேன். இப்போ பிளாக் பண்ணலன்னா வராது. பிளாக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோன்னு கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அப்போ மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போங்க. ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா இது ஒரு ஹெட்டிங்கு, அண்ட் தென் இது ஒரு ஹெட்டிங். அப்போ நிறைய கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு இந்த ரிப்பனில், ஹோம் ரிப்பனில் இந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக்லாம் பண்ணுறது, அண்ட் தென் ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, சென்டர் பண்ணுறது. இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த சென்டர் ஹைலைட் ஆகும். இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த சென்டருக்கு பதிலாக லெஃப்ட் ஹைலைட் ஆகும். ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு இப்போ இதை சென்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இப்போ நான் ஒரு பார்ட் வந்து ஷார்ட்கட் கீழே எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக காமெடி ஆக்டர்ஸ்ன்னு இருக்குது. இப்போ காமெடி ஆக்டர்ஸ்ன்றது செகண்ட் பேஜ் எண்டில் இருக்குது, ஃபஸ்ட் பேஜில். இப்போ நான் கீழே கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன்னா உடனே அது செகண்ட் பேஜ் போயிடும். செகண்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பாருங்கள், இது ஸ்க்ரால் பண்ணிட்டு இதை நான் பிளாக் பண்ணிக்கிறேன். பிளாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா சென்டர் ஆகிடும். கண்ட்ரோல் யூ கொடுத்தா அண்டர்லைன், கண்ட்ரோல் ஐ கொடுத்தா இட்டாலிக், கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்டு. இதை ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ எல்லாமே இப்போ நான் ஷார்ட்கட் கீழே பண்ணுறேன். நான் மவுஸை யூஸே பண்ணலை. மவுஸ் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்தா போல்டு, அப்புறம் யூ கொடுத்தா அண்டர்லைனு, அண்ட் தென் ஐ கொடுத்தா இட்டாலிக். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல கலர்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ஒரு கலர்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபாண்ட்டோட கலர்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? சரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு எப்படி இந்த ரிப்பன் டேப்பில் போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு திரும்பி இது பழையபடி எனக்கு வந்து இந்த இதெல்லாம் கொண்டு வரணும் சார். இப்போ நான் தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு இதெல்லாம் பழையபடி கொண்டு வாங்க, நார்மலாக கொண்டு வந்துருங்க அப்படின்னா, மறுபடியும் இதையே பிளாக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளியர் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னா, நம்ம என்னெல்லாம் ஃபார்மேட் பண்ணுமோ, போல்ட் பண்ணது, இட்டாலிக் பண்ணது, கலர்ஸ் மாற்றுனது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணது, ஃபாண்ட்டை மாற்றுனது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பழையபடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதை மட்டும் நோ கலர்ஸ் பிளாக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட் ஏதாவது கிளியர் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட் ஆல்ரெடி பண்ண ஃபார்மேட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நேற்று பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க, அது உங்களுக்கு கலர்ஸ் பிடிச்சிருக்காது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே எல்லாம் இருக்கும். ஃபாண்ட் நேமு, அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸு, அப்புறம் போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபைன். இப்போ எனக்கு இந்த கண்டென்ட் இருக்குது, நான் நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து 50% ஆஃபர், 500 ருபீஸை க்ராஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு ஒரு 200 மாற்றிருப்பாங்க, இல்லை 300 மாற்றிருப்பாங்க. அது எந்த ஆப்ஷன்னா அது இருக்குது பாருங்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ சொல்லுவாங்க. இது கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்ட்ரைக் ஆகிடும். ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கும், ஆனால் அடிச்சிருக்கும். திரும்பியும் அதே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் போயிடும். அப்படியே கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், அண்டோ கொடுத்துக்கலாம். அண்டோ கொடுத்தா ப்ரீவியஸ் ஆக்ஷன், நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுமோ அது திரும்பியும் கொண்டு வரது அண்டோ. டோருக்கு பாருங்கள், இதுதான் அண்டோட ஆப்ஷன். கண்ட்ரோல் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ட்ரோல் இசட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஒரு ஆக்ஷன் மட்டும் கிடையாது, ப்ரீவியஸாக ஸ்டார்டிங்லேருந்து பண்ண எல்லா ஆக்ஷனும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன், போல்ட் பண்ணுறேன், இட்டாலிக் பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணுறேன், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாம் மாற்றுறேன். இப்போது இதில் எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அண்டோ கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் இசட் இல்லை இந்த ஆப்ஷனே கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கலர்ஸ் போயிடுச்சு, அப்புறம் சைஸு ரெடியூஸ் ஆகுது. திரும்பி மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அண்டர்லைன் போயிடுச்சு, மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு, சைஸும் குறையுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் அண்டோ ஆக்ஷன் பண்ணுமோ அது போயிட்டே இருக்கும். சரி, ஓகே. எனக்கு மறுபடியும் அதையே சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, சேம் இதை மறுபடியும் கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபார்மேட்லாம் பண்ணலை, ஆனால் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே திரும்பி வரும். அண்டோனா ப்ரீவியஸ், ரீடோனா நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வரும். இதுதான் வந்து ரீடோ, அதுக்கப்புறம் அண்டோ. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் ஒரு டாப்பிக்கும் வச்சு நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக சைஸ் கொடுங்க. ஒரு ஹெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு கொடுங்க, இன்னொரு ஹெட்டிங்க்கு வேறு ஃபாண்ட்டு கொடுங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுங்க, அதுக்கு போல்ட் பண்ணுங்கள், அதுக்கு இட்டாலிக் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், கலர்ஸ் கொடுங்க. மாதிரி ஒரு பாட்டுக்கும் தனித்தனியாக ஒரு 10 டாபிக் பண்ணியிருந்தீங்கன்னா 10 டாப்பிக்கும் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். எனக்கு டைப் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒரு ஷார்ட்கட் ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு கொடுங்க.
ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 10 குடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. குடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, அதாவது நான் டைப் பண்றதுக்கு பதிலா ரேண்டுன்னு குடுங்க. ஈக்குவல் டூ RANDன்னு குடுத்துட்டு, ஓப்பன் ப்ராக்கெட் 10 குடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, ஒரு 10 பேரா டிஃபால்ட்டாவே அது சம்மந்தப்பட்டது சிஸ்டம்ல சேவ் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் அன்டூ குடுங்க. ஸோ இங்க போயிட்டு நான் என்ன குடுத்துருக்கேன், 10க்கு பதிலா எனக்கு 20 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 20 கன்டென்ட் வரும். அப்ப நெறைய பேஜ் வந்து நீங்க டைப் பண்ணாமயே டிஃபால்ட்டா வந்துரும். அதுக்கு அந்த ஷார்ட்கட் அந்த இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்குவல் டூ ரேண்ட் அந்த கமாண்ட் மட்டும் ஈக்குவல் டூ RAND அப்புறம் 20ன்னு குடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்க ஒர்க் பண்றது. ஸோ இப்படி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்ல சார் நார்மலா இந்த மாரி டைப் பண்ணிட்டு, இந்த கன்டென்ட்ட வச்சு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்ப முடிச்சோனே என்ன பண்ணணும், இப்ப இவ்வளோத்தையும் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த ஃபாண்ட்லாம் மாத்தணும், இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி மேல பாருங்க. சும்மா மேல பார்க்கும்போது இவ்வளோத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கூட யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் குடுத்து இப்ப நீங்க கீழ ஸ்க்ரால் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லன்னா பேஜ் டவுன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, கீழ வந்துட்டே இருக்கும். பேஜ் டவுன் குடுத்தா கீழ வரும். இல்ல சார் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போணும் அப்படின்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணீங்க. கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு, இந்த எண்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த கீயும் சேர்த்து குடுங்க. கீபோர்ட்ல பாருங்க இருக்கும். ஸோ கண்ட்ரோல் கீ குடுத்து எண்டுன்னு குடுத்தீங்கன்னா, கீழ வந்துரும். லாஸ்ட் அந்த பேஜோட கடைசி லைனுக்கு வந்துரும். இங்க தெரியுது பாருங்க. இப்ப நான் ஸ்டேட்டஸ் பார் சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் இது. எத்தனாவது பேஜ்ல இருக்கும் இங்க தெரியுதுங்களா? திரும்பியும் கண்ட்ரோல் குடுத்து ஹோம் குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ கண்ட்ரோல் ஹோம்ன்றது மேல, கண்ட்ரோல் எண்டுன்றது கீழ. ஸோ இந்த 2 ஆப்ஷன வந்து நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்கட்டா மேலயும் கீழயும் ஸ்க்ரால் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க. ஓகே. நான் இவ்வளோ கன்டென்ட் டைப் பண்ணது, சேவ் பண்ணது எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் சேவ் பண்ணுவேன். 10 டாபிக்ஸ் நேம் இருக்கு. ஆனா இத சேவ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். இங்க இருக்கு பாருங்க. இங்கேயும் குடுக்கலாம். இல்ல அப்பப்ப கண்ட்ரோல் எஸ் குடுங்க. எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது நெறைய ஒர்க் பண்றீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்ட்ரோல் எஸ் குடுங்க. குடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். அது இந்த ஸ்டேட்டஸ் பார்ல சும்மா ஒரு ஹைலைட் பண்ண மாரி காமிச்சுட்டு போயிடும். கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் அது டைப் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான். அந்த மாரி இருக்கும்போது நீங்க பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபினிஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றேங்க. இதான் வந்து ஒரு சேவ் பண்றது எப்படி? இந்த சின்னதா நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இப்ப இன்னைக்கு. இதுல இந்த ஆப்ஷன் மட்டும் இப்ப சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு ஒரு ஹெட்டிங்க்கும் பேஸ் பண்ணி தனித்தனியா ஒரு டாபிக் வச்சு நீங்க பண்ணுங்க. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர். அதனால தான் ரிசல்ட்டும் 100%